வணக்கம். நான் உங்கள் சுகுமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் தருமபுரி மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸான கோயில்களில் ஒன்றான நம்முடைய கொல்லபுரி அம்மன் திருக்கோயிலை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட வந்து முழுமையாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடிய பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னா இரமூத்தூர் ஆறு இருக்கும். ஸோ இரமூத்தூர் ஆற்றுக்கு கரையோரமாக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சிவன் கோயில் இருக்கும். ஸோ இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஏராளமான பக்தர்கள் வெள்ளி சனி அப்படின்ற இந்த நாட்களில் வந்து பூஜை செய்வது வழக்கம். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த கோயிலை கடந்து வந்தோம் அப்படின்னா முன்னாடி மிகப்பெரிய ஒரு ராஜகாளி அம்மன் சிலை இருக்கும். இந்த ராஜகாளி அம்மன் சிலையை பற்றி நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த கோயிலில் வந்து பல பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதை வந்து நாம் வந்து டீட்டெயிலாக வந்து பேசியிருந்தோம். இந்த கோயிலை வந்து கடந்து வந்தோம் அப்படின்னா முன்னாடி இந்த கொல்லபுரி அம்மன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பிரம்மாண்ட திருக்கோயில் வந்து இருக்குது. இந்த கோயிலுடைய கட்டமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது கற்களால் ஆன சுற்றுச்சுவர் இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா சிலைகள் இருக்கும். பின்னாடி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கோபுரம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. ஏன்டா இந்த கோயிலுக்கு வந்து மதில் சுவர் வந்து கட்டலை, ஏன் வந்து கல்லிலே வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் இந்த அம்மன் வந்து அங்கே வரக்கூடிய பக்தர்கள் ஒருவருக்கு வந்து அவங்க வந்து அருள் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி காம்பவுண்ட் சுவர்லாம் வந்து கட்டாதீங்க, இருக்கக்கூடிய கற்களை அப்படியே வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அருள் சொன்னதுனால அந்த கற்கள் அப்படியே வந்து விடப்பட்டதாக சொல்லப்படுது. அடுத்தன் இந்த கோயிலுக்கு இருக்கக்கூடிய மிக சிறப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம சென்னை, பெங்களூரு, சேலம், ஸோ இந்த மாதிரியான பகுதிகளை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே மேடான ஒரு பகுதி அப்படின்னா தருமபுரியில் இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட பகுதியை வந்து சொல்லலாம். இந்த பகுதியில் விமான நிலையம் வந்து அமைச்சா அது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் வந்து யோசிச்சாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கோயிலுக்கு பக்கத்தில் கிழக்கு புறமாக மிகப்பெரிய ஒரு மைதானம் ஓடுதளம் வந்து அமைச்சு, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டை வந்து லேண்ட் பண்ணலான்ற மாதிரி வந்து பிளான் பண்ணி அதுக்கான வேலைகள்லாம் வந்து தொடங்குறாங்க. ஸோ இப்படி வந்து தொடங்கும்போது இந்த வேலையை மேற்பார்வையிடறதுக்காக ஒரு ஆங்கிலேயர் ஒருத்தர் வராப்புல. ஸோ அவர் வந்தவர் இந்த கோயிலை பார்க்குறாரு. கோயிலை பார்த்தோன்னா என்ன பக்தர்கள் இவ்வளோ பேர் போகிறாங்க, மக்கள் ஏன் இந்த அளவுக்கு வந்து இந்த கோயிலுக்கு வந்து போகிறாங்க, இந்த கோயில் வந்து அப்படி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கும்போது அவருக்கு வந்து ஏதோ என்ன தோணுச்சோ எதுவும் தெரியல. அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த கொல்லபுரி அம்மன் சிலை மீது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து செய்கிறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய காலால் அந்த சிலையை வந்து உதைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சில தினங்கள்லேயே அவருக்கு வந்து கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்படுது. இன்னும் சில தினங்களில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவர் வந்து இறந்தும் வந்து போகிறாரு. ஸோ இதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கோயிலில் தனிப்பட்ட சக்தி இருக்குது, நம்ம வந்து இங்கே ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கே வந்து ஆபத்தாயிரும், கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போவே விமான நிலையம் இங்கே வர இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை இந்த அம்மன் வந்து தடுத்ததாகவும் ஒரு வரலாறு வந்து சொல்லப்படுது. பெரும்பாலான மக்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களே சொல்லக்கூடிய விஷயங்களும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அடுத்தது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஆசையாக வந்து ஒரு பொருள் வாங்கியிருப்பீங்க, பைக் வாங்கியிருப்பீங்க, இல்லை வந்து நகை வாங்கியிருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து வாங்கியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து வாங்கியிருக்கும்போது அந்த பொருள் வந்து மிஸ் ஆகுதுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கோழியை வந்து பிடிச்சிட்டு போயிட்டு அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய புளிய மரம் இருக்கும். ஸோ அந்த புளிய மரத்தில் வந்து கட்டி தொங்க விட்டோம் அப்படின்னா அந்த கோழி வந்து செத்து அது வந்து காஞ்சி போகிறதுக்குள்ளே நம்ம பொருளை வந்து யார் திருடுனாங்களோ ஸோ அவங்க வந்து ஒன்று இறந்துருவாங்க, இல்லை அவங்களுக்கு ஏதாவது நடக்கும், இல்லை அப்படின்னா அந்த பொருள் நம்முடைய கைக்கு திரும்பி வரும் அப்படின்ற இந்த ஒரு ஐதீகம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது. இதனாலே பெரும்பாலான பக்தர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டில் ஏதாவது பிரச்சனை, யாராவது வந்து தனக்கு வந்து ஏதாவது கெடுதல் நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்கள நினச்சி கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செய்கிறதாகவும் ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது. அடுத்து குழந்தை இல்லாதவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு முன்னாடி வந்து எக்கச்சக்க சூளங்கள் இருக்கும். அந்த சூளங்களில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான கற்களை வந்து கட்டி தொங்க விடுவாங்க. மடிப்பிச்சை வேணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கற்களை அங்கங்கே கட்டி தொங்க விடக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அடுத்து இங்கே வந்து சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஸோ இந்த 2 நாட்களில் என்ன நடக்கும் அப்படின்னா, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோயில் இருக்கக்கூடிய ஒரு சாமியார், ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, முள் படுக்கை, அதாவது முள்ளை போட்டு வச்சுருப்பாங்க, அந்த முள்ளுக்கு மேலே அவர் வந்து உட்காந்து அங்கிருந்து பார்த்திங்கன்னா அருள் சொல்வார், அருள் வாக்கு சொல்வார். ஸோ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா திங்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்து நடக்கிறதா சொல்லப்படுது. இந்த கோயிலுக்குன்னே இருக்கக்கூடிய சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏதாவது நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இதனாலேயே பல பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தான் வந்து ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க, நடந்துருச்சுன்றப்போ வந்து சண்டேஸில் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறது, பொங்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எக்கச்சக்க விஷயங்களை இந்த கோயிலில் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் நம்ம தருமபுரியில் இருக்கக்கூடிய இந்த கோயிலை வந்து போய் பாருங்கள்.
இந்த கோயிலுக்குன்னே ஒரு மிஸ்ட்ரியான ஸ்டோரி இருக்குது. என்ன ஸ்டோரி அப்படின்னா, சில 100 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கதை வந்து நடந்ததாக சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இந்த கோயில் இருக்குது அப்படின்னா, கோயிலுக்கு பக்கத்தில் சாலை இருக்கும். இந்த சாலை வழியாக ஒரு அம்மாவும் ஒரு பிள்ளையும் பார்த்திங்கன்னா நடந்து போயிருக்காங்க. ஸோ அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது வழிப்பறி கொள்ளையர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களை வந்து தடுத்து நிறுத்தி இவங்ககிட்ட இருக்கக்கூடிய நகைகளை வந்து பிடுங்குறாங்க. நகையை பிடுங்கின கையோடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களை வந்து கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணத்துல 2 பேரையும் சேர்த்து வந்து தள்ளிடுறாங்க. தள்ளி விட்டால் அவங்க வந்து இறந்துருவாங்கன்னு நினச்சின்னு இவங்க வந்து தள்ளி விட்டு போகிறாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் இவங்க 2 பேருமே வந்து உயிரோட திரும்ப வராங்க. என்ன நடந்தது அப்படின்னா, அந்த கிணறு பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு நீர் கூட இல்லாத பாறை கிணறு. அந்த கிணத்துல வந்து தள்ளி விட்டு அவங்க வந்து இறக்கலை, மீண்டும் வந்து உயிரோடு வராங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, அந்த கிணத்துக்குள்ளே அம்மன் அவர்கள் பாம்பு வடிவத்தில் வந்து இருந்தாங்களாம். ஸோ அதனால் அந்த பாம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய அம்மன் அவர்களை வந்து காப்பாற்றினதாகவும் ஒரு வரலாறு இருக்குது. அதுக்கப்புறமா அந்த திருடர்கள் வந்து இறந்து போனதாகவும் சில விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நம்ம இந்த கோயிலை பற்றி டீட்டெயில்ஸை வந்து கலெக்ட் பண்ணும்போது ஸோ இப்படிப்பட்ட கதைகளும் வந்து நம்மளால் வந்து கேள்விப்பட முடியுது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு முறை வந்து தரிசித்து பாருங்கள். இந்த கோயிலுடைய கட்டமைப்பு எந்த மாதிரி இருக்குது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்து ரிலாக்ஸ் எடுத்து ஆண்டவன்கிட்ட எதையாவது ஒன்று நினச்சிட்டு நிம்மதியாக வந்து வீட்டுக்கு வந்து சேருங்க. ஸோ இதை தான் நான் கூட ஷேர் பண்ணி ஆசைப்பட்டேன். என்னடா இவன் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களே வந்து சொல்கிறானே, தருமபுரியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுகிறான், தருமபுரியில் இருக்கக்கூடிய கோயில்களை பற்றி பேசுகிறான், அந்த டூரிஸ்ட் பிளேஸை பற்றி பேசுகிறான்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம். தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் ஸோ நம்ம நியரிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளால் முடிஞ்சது பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஏதோ பட்ஜெட் இருக்குது, அதனால் வந்து நம்மளால் போக முடியும். பெரிய அளவில் வந்து நம்மளால் வந்து வெளியில் ட்ராவல் பண்ணி போக முடியாது. சொந்த ஊரில்ன்றப்ப நம்ம வந்து அங்கங்கே பார்க்குறோம், நம்ம வந்து கதைகளை வந்து சொல்லலாம். ஆனால் வெளி இடங்களுக்கு வந்து போகிறதுக்கான அந்த மணி அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பெரிய அளவில் வந்து இல்லை. ஸோ அதனால தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்டை வந்து கவர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து பின்னாடி வந்து கவர் பண்ணுறோமே தவிர தனிப்பட்ட முறையில் நம்ம மாவட்டத்தை மட்டுமே தூக்கி காட்டணும் அப்படின்ற எண்ணம் இல்லை. ஆனாலுமே வந்து உள்ளுக்குள்ளே ஒரு எண்ணம், நம்ம மாவட்டத்தை பற்றி நம்ம பேசாமல் வேறு யார் பேசுவாங்க அப்படின்ற அந்த ஒரு எண்ணமும் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து இருக்குது. அதனாலேயும் பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கள் மாவட்டத்தை பற்றி வந்து நான் பெருமையாக வந்து பேசிகிட்ருக்கேன். இந்த வீடியோ அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்.